வணக்கம். கடன் பிரச்சனைகள் குறைந்து, அதிலிருந்து விடுபடுவதற்கும், மிகச்சிறந்த வருமான வாய்ப்பை பெறுவதற்கும், கடன் சார்ந்த அழுத்தங்கள், சங்கடங்கள், அவப்பெயர்கள் எல்லாம் விலகுவதற்கும் மிகச்சிறந்த வழிபாடு அமைப்பு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தியாகராஜ சுவாமி கோவில் ஆலயம் சென்று வழிபடுவது தான். ஸோ அந்த கோவில் சென்று உப்பு தானம் வாங்கி கொடுத்து, உங்க பெயர்ல அர்ச்சனை செய்து வழிபடும் போதும் மிகச்சிறந்த நல்ல பலன்களை சரியான முறையில எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த வழிபாடு முறை அமைப்புகள பொதுவாக செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை நாட்கள்ல செய்து வழிபடுவது மிக சிறந்த சரியான வழிமுறையாகும். குறிப்பாக சனிக்கிழமையில காலையில வரக்கூடிய 9 to 10:30 ராகு கால நேரத்துல சென்று திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில்கள்ல உங்கள் பெயர்ல அர்ச்சனை செய்து உப்பு தானம் வாங்கி கொடுத்து, நல்லெண்ணெய் அகல் தீபம் விளக்கேற்றி மனதார பிரார்த்தனை கோரிக்கை சமர்ப்பித்து வழிபடும் போதும், கடன் ரீதியான பிரச்சனைகளும் குறைந்து அதற்கேற்ற நல்ல சூழ்நிலை வாய்ப்புகள் அமைவதற்கு அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு அமைகிறது. ஸோ பொதுவா நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்ல முதன்மையானது, சிவநாமம் தினந்தோறும் ஜபித்து வழிபடும் போதும், கடன் சம்பந்தப்பட்ட நபர்களால் ஏற்படக்கூடிய இன்னல்கள், சங்கடங்கள், அவமானங்கள் போன்ற மன வருத்தங்கள் நீங்குவதற்கு மிகச் சரியான ஒரு வழிமுறை என்பது ஜெபம், சிவநாமத்தை வழிபட்டு ஜெபித்து மந்திர பிரக்ஷம் செய்வதுதான். ஸோ முதல் விஷயம் ஒண்ணு தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, கடன் எப்படி நிவர்த்தி ஆகணும், எந்த விஷயத்த தொடர்ச்சியாக வழிபடணும் அப்படிங்கிறது தான். ஸோ மேற்சொன்ன இந்த வழிபாடு முறை, இந்த ஆலய அமைப்பு வருடத்தில் எத்தனை முறைகள் உங்களால போக முடியுமோ, அவ்வளவு நாட்கள் நீங்க போய் தரிசித்து வழிபடும் போதும், அதன் வீரியங்கள் படிப்படியாக குறைந்து வருவதை உங்களால நிச்சயம் உணர முடியும். கடன் ரீதியான பிரச்சனைக்கு மட்டுமல்ல, உடல்நல தொந்தரவுகளால் ஏற்பட்ட மருத்துவ சிகிச்சை, அதன் மூலமாக ஏற்பட்ட கடன் போன்ற நோய் மற்றும் கடன் 2 நிலை அமைப்புகளுக்கும் இந்த கோவில் வழிபாடு மிகச் சரியான வழிமுறையாக இருக்கும் என்பது உண்மை. ஸோ எல்லா ராசி நபர்களும் எந்த லக்ன அமைப்புகளாக இருந்தாலும் சரி, மேற்சொன்ன அந்த கோவில் சென்று வழிபடுவதை இந்த 2 நாட்கள், குறிப்பாக செவ்வாய் மற்றும் சனி அமைப்புகள்ல சனிக்கிழமை குறிப்பாக எடுத்துக்கொள்வது நல்லது.